மீன்ஸ் வெல்கம் பேக் டு தெரியும் டிஎன் அந்த நான் தான் உங்களை தெரியும். ஓகே, ஆமாம், இப்போ ஜேகேவோட மினி சீரிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீராம் ஸ்ட்ரீட்டா ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். இதில் வந்து வச்சுருந்தோம்னா வந்து கண்டிப்பாக இதில் வச்சுருந்துருப்போம்னா நீங்களும் ஜேகேவும் ஒரு பார்ட்டிக்கு வந்து டேட் இருந்திருப்பீங்க. உங்களை இந்தியன் லுக்கில் பார்த்தோன்னே நம்ம ஜேகே வந்து ஃப்ளாட் ஆகிருப்பான். அதோட்டமாக சின்னக்ஸ் நான் பார்க்கலாம் வாங்க. தென் நீங்கள் அந்த பார்ட்டிக்கும் வந்து போகிறீங்க. உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. ஏன்னா அங்கே நிறையா பணக்காரங்க, நிறைய கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் வந்து அங்கே தண்ணி அடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி இருக்காங்களா. நீங்கள் ஒரு மாதிரி பார்த்து முழிச்சுக்கிட்டே தான் வந்து போகிறீங்க. நம்ம ஜேகே உங்கள் ஷோல்டரில் வந்து கை வைக்கிறான். நீங்கள் அவனை திரும்பி பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த இடத்த தாண்டி தான் அங்கே போகணும், ஆர் யூ ஓகே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா நீங்கள் நான் ஓகே தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து வரீங்க. ஃபஸ்ட் டைமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான்னா நீங்கள் ஆமான்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகேவும் சரி சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை அப்படியே ஷோல்டரில் கை வச்ச மாதிரி தான் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. என்ன ஜேகே யாரோ ஒரு பொண்ணு கூட வரான், அந்த பொண்ணு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. தென் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குள்ள அந்த இடத்துக்கும் வந்து வந்துட்டாங்க. லைக் கீழே வந்து அந்த பப் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. அதுலேருந்து மேலே பால்கனி மாதிரி ஒரு இடம், அங்கே வந்து இந்த பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜேகே வந்து அங்கே போகிறான். நீங்களுமே அங்கே தான் வந்து இருக்கீங்க. ஹாய் எவ்ரி ஒன் அண்டு திஸ் இஸ் மை ஒய்ஃப் அப்படின்னு சும்மா சொல்லி இன்ட்ரோ பண்ணுறான். நீங்கள் லைட்டாக வந்து ஸ்மெல் பண்ணுறீங்க. என்ன ஜேகே சொல்லவே இல்லை அப்படின்னு சும்மா ஒருத்தர் சொல்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு போல் கல்யாணம் ஆகி, சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சும்மா இன்னொருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் நம்ம ஜேகே வந்து பார்க்குறீங்க. நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே சீக்ரெட்டாக வச்சுக்கணும்னு நினச்சேன், இன்றைக்கி நீங்கள்லாம் ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அப்போ ரூமர்ஸ்லாம் உண்மை தான், ஜேகே த பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. நம்ம ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே எஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். தென் அவங்க பிஸ்னஸ் பற்றியும் பேச ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் அங்கே ஒரு மூலையில் லைக் அங்கே சோஃபாலாம் போட்டிருக்கு, அங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. எதுக்கு நம்மளை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சும்மா தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அங்கே கீழே நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, அந்த மாதிரி எக்கச்சக்க ஆக்டிவிட்டீஸ் நடக்குதா. ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இங்கே நம்ம ஜேகே அவங்கக்கிட்டே வந்து பிஸ்னஸ் பற்றி கொஞ்ச நேரம் பேசி இருந்திருப்பாங்க. தென் அவங்களுமே பார்ட்டியை வந்து என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு சில பேர் மேலே இருக்காங்க, ஒரு சில பேர் வந்து கீழே வந்து போகிறாங்க. அவங்களும் பார்ட்டிஸ்லாம் வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே வந்து உங்ககிட்ட வர்றான். தென் இதுதான் வி, என் ஃப்ரெண்டு, நான் சொன்னேன்ல. ஓ ஹாய் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஹாய்மா தங்கச்சி, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் உன்னை மீட் பண்ணுறேன். சாரி, நான் கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்துருந்துருக்கணும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் பரவாயில்லண்ணா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அப்புறம் நல்லா பார்த்துக்கிறானாம்மா, அப்படி இல்லைன்னா அண்ணன்ட்ட சொல்லு, அட்ரஸ் தூக்கி எறிஞ்சிடலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. நம்ம ஜேகே ரொம்ப பண்ணாதீங்கடா, உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசம் முடியலை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஸ்டில் சிரிச்சுட்டு தான் இருக்கீங்க. தென் உட்காந்து கதையெல்லாம் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நீங்கள் வி அப்புறம் ஜேகே 3 பேர் தான் தனியாக வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஜூஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் இது ஜூஸ் தானே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே ஏன் அப்படி கேட்குற? இல்லை, ஆரஞ்சு ஜூஸ் மாதிரியே இங்கே ஆல்கஹாலும் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதுதான். ஏன் தண்ணி அடிக்க மாட்டியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. எனக்கு ஆல்கஹால்னால் அலர்ஜி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வி இது ஜூஸ் தாமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எதுக்கும் நான் செக் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகே வந்து லைட்டாக குடிச்சு பார்க்குறான். ஜூஸ் தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா நீங்களும் வந்து வாங்கி கொடுக்குறீங்க. லைக் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணுறீங்க. நம்ம வீக் இதை பார்க்குறப்போ ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தென் எல்லாருமே பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போது நம்ம ஜேகேவோட மடியில் அந்த 2 பொண்ணுங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உட்காடுறாங்க. இதை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, ஈவன் ஜேகே கூட. நீங்களும் ஒரு மாதிரி வியர்டைஸில் வந்து பார்த்துட்ருக்கீங்க, லைக் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நம்ம ஜேகேவுமே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டான். அவன் அப்படி திரும்பி உங்களை தான் வந்து பார்க்குறான். நீங்கள் அவனை பார்த்தோன்னே கீழே வந்து குனிஞ்சுக்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சும்மா கேட்குறானா. என்னாச்சு ஜேகே பேபி, வர வர எங்களை கண்டுக்கவே மாட்டேன். மொத்தம் நாங்கள் தான் வேணும்னு தேடி வருவேன்,
கேட்டு வாங்குவ. இப்போ என்னடானா எங்களை பார்க்கவே மாட்ற அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. எந்திங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். பட் ஸ்டில் அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி டைட்டாக அவனை ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், யார் இந்த பாப்பா? புதுசாக பிடிச்சிருக்கியா? எங்களை விட அப்படி என்ன நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு உங்களை பார்த்து கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி முகம் சுழிச்சிட்டு ஜேகேவை ஒரு கேவலமாக லுக்கை விட்டு அங்கேருந்து எந்திரிச்சு தள்ளி போய் நின்றுக்கிறீங்க. ஏய், என்ன பேசிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இப்போ தான் நம்ம ஜேகேக்கு கோவமே வந்து வருது. அவன் டக்குன்னு எந்திக்கிறான். அந்த பொண்ணுங்களை எந்திக்குது. என்ன, நாங்கள் என்ன தப்பாக கேட்டோம்? இவள் வந்ததுனால தான் இத்தனை நாள் எங்களை கண்டுக்காமல் இருந்தியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. நம்ம ஜேகே பலார்னு விடுற அந்த பொண்ணுக்கு. இதை நீங்களுமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் அவனை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. யாரை என்ன பேசுகிற? அது என் பொண்டாட்டி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. அந்த 2 பொண்ணுங்களுக்கும் பொண்டாட்டியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது என் பொண்டாட்டி, என் குழந்தையோட அம்மா, புரியுதா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். இவங்க இப்போ தான் உங்களை முழுசாக பார்க்குறாங்க. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் தெரியுது. சாரி, நாங்கள் ஏதோ ஒன்று வேணாம், மொத்தம் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வந்து கத்துறானா. அந்த பொண்ணுங்களும் விட்டால் போதும் நாங்கள் வந்து போயிடுது. ஸ்டில் நீங்கள் ஒரு மாதிரியே நினச்சிருக்கீங்க. நம்ம ஜேகே உங்ககிட்ட வந்து வர்றான். பையன், சாரி ஃபார் தட், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. இல்லை, நான் சொல்கிறது வீட்டுக்கு போகலாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகேவும் உங்களை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்துடுறான். நீங்கள் அவன்கிட்ட எதுவுமே பேசாமல் டைரெக்டாக வந்து உள்ளே போய் படுத்துடுறீங்க உங்கள் ரூமில். நம்ம ஜேகேவும் போச்சு அப்படின்னு சும்மாரு தான் அவனோட ரூமுக்கு வந்து போகிறான். கார்லேயுமே பேச ட்ரை பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து பேசியிருக்க மாட்டீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி உறுத்த தான் செய்யுது. அவன் அப்படியே அவன் பெட்டில் வந்து படுத்திருக்கான். என்னடா ஜேகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவள் என்னை பற்றி என்ன நினச்சிருப்பா? ரொம்ப கேவலமாக ஒரு லுக்கு விட்டாலே அப்படின்ற மாதிரி தான் அவனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, உறுத்திக்கிட்டே இருக்குது உங்களோட பார்வை. இங்கே நீங்கள் உருண்டு உருண்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு தூக்கமும் வரல, ஒன்றும் வரல. என்ன கிளவு, அவன் யார் கூட இருந்தால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் அவன் எப்படி அப்படி இருக்கலாம்? யார் அந்த 2 பேர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதான். நீங்கள் டைரெக்டாக இப்போது மிட் நைட் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம ஜேகேவோட ரூமுக்கு தான் வந்து போகிறீங்க. கதை வந்து தச்சிங்க. நம்ம ஜேகே, யார்? யாராக இருந்தால் நீ திறப்ப அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. உங்கள் வாய்ஸை கேட்டோடனே நம்ம ஜேகே வேகமாக வந்து கதவை திறக்கிறானா. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ம ஜேகே, என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். எனக்கு தனியாக தூக்கம் வர மாட்டேங்குது, உன் கூட வந்து படுத்துக்கவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகேக்கு இது செம்ம ஷாக்கு. ஈவன் அது உங்களுக்குமே ஷாக்கு தான். நீங்கள் இப்போ வரலாமா போகலாமா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா. நம்ம ஜேகே தள்ளி நிற்கிறான் உங்களுக்கு வழி விட்டு. நீங்கள் உள்ளேயே வந்து போகிறீங்க. ஜேகேவோட பெட்லேயே வந்து உட்காடுறீங்க. நம்ம ஜேகேவும் அவனோட சைடில் வந்து படுத்துக்கிறானா. நீங்களும் வந்து இந்த சைடு வந்து படுத்துக்கிறீங்க. தென் உங்களுக்கு ஸ்டில் தூக்கமும் வரல, நம்ம ஜேகேக்கும் தூக்கம் வரல. நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு உட்காடுறீங்க. நம்ம ஜேகே, என்னாச்சு, உடம்பு எது பெயினாக இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறானா. நீங்கள் யார் அந்த 2 பேர் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. நம்ம ஜேகே, கேட்டுட்டா அப்படின்னு சும்மா எந்திரிச்சு உட்காடுறான். யார் அது? அவங்க இதுக்கு எல்லோரும் முன்னாடியும் அப்படி வந்து பண்ணாங்க, அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சும்மா கேட்குறீங்களா. நம்ம ஜேகே, உண்மையை சொல்லணுமா போய் சொல்லணுமா அப்படின்னு சும்மா கேட்குறான். உண்மையை சொல்லு, என்கிட்ட உண்மையை மட்டும்தான் நீ பேசணும் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகே உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே, அவங்க 2 பேரும் கால் கேர்ள்ஸ், அந்த கிளப்பில் வேலை பார்க்குறவங்க. உனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? நீ அவங்க கூட? ஆமாம் ஐயன், நான் அவங்க கூட இருந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவங்க கூட இல்லை, யார் கூடயுமே இல்லை. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவனை ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறீங்களா. நீ நம்பினாலும் நம்பலாட்டியும் இதுதான் உண்மை. ஒத்துக்கிறேன், நான் விர்ஜின் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவங்க கூட மட்டும் இல்லை, நிறையா பேர் கூட இருந்திருக்கேன். எனக்கு அப்போது அது தேவைன்னு தோணுச்சு. ஏதோ ஒரு கம்ஃபர்ட் தேவைப்பட்டுச்சு. அந்த கம்ஃபர்ட் அந்த விஷயத்தினால எனக்கு கிடச்சிச்சு.
அதனால் நான் அந்த மாதிரி இருந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த மாதிரி தோணல ஓயன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் யாரையும் தொடலை. ஈவன் நான் உன்னை கூட தொடலை இல்லையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் அவனை ஒரு மாதிரி இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா, நீங்கள் உன்னை நம்பலாமா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அது உன்னோட இஷ்டம். நம்பினா நம்பு, நம்பலாட்டி இட்ஸ் ஓகே அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவன் வந்து படுத்துக்கிறான். கண்ணையும் வந்து மூடுறான். எனக்கு இன்னொன்று கேட்கணும், இன்னும் எத்தனை தான் கேட்கணும் அப்படின்னு சும்மா கண்ணை மூடிட்டே பதில் சொல்கிறான்னா, நீங்கள் என் சந்தேகம் தீர்ற வரையும் நான் கேட்டுட்டு தான் இருப்பேன். கேளு. யாராவது லவ் பண்ணியா? இல்லை. இதுக்கு முன்னாடி? இல்லை. ஏன் அதை கேட்குற? தோணுச்சு. சரி, இப்போ அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா? நம்ம ஜேகே, நான் என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரி கண்ணை ஓப்பன் பண்ணுறான். இல்லையே, நான் எதுவும் எதிர்பார்க்கலையே. உனக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துக்கிறீங்க. உங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, நம்ம இதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு. நம்ம ஜேகே இப்போ உங்கள் மேலே வந்து வர்றான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி செம்ம ஷாக்காக கேட்குறீங்க. நம்ம ஜேகே எதுவுமே சொல்லாமல் உங்கள் ஃபோர்வேர்டில் கிஸ் பண்ணிட்டு, நீ எதிர்பார்க்குறத நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்றமா சொல்லிட்டு மறுபடியும் வந்து படுத்துக்கிறான். உங்களுக்கு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜேகே ரொம்ப நேரம் முழிச்சிருக்காத, தூங்கு அப்படின்றமா சொல்லிட்டு அவன் அந்த பக்கமாக திரும்பி படுத்துக்கிறான். நீங்கள் கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு மாதிரி ஷையாக தான் இருக்குது. நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு தப்பாக சரியான்னு தெரில. ஆனால் இந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு மாதிரி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க மாதிரி இருக்குது. நீங்களும் அதை அப்படியே உள்வாங்கிட்டே தூங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே எந்திரிச்சு வந்து பார்க்குறான். பார்த்தா பக்கத்தில் நீங்கள் இல்லை. நம்ம ஜேகேக்கு லைட்டாக ஜர்க்காயிருது. எங்கே போனா அப்படின்ற மாதிரி வேகமாக எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் 12 மணி வரையும் பல்ல பிளந்துட்டு தூங்குவீங்கன்றது அவருக்கும் நல்லா தெரியும். திடீர்னு காணுமா, அதனால தான் மனுஷனுக்கு லைட்டாக ஜர்க்கு விட்டுருச்சு. அவர் வேகமாக கீழே வந்து வர்றாரா. பார்த்தா என்றைக்கும் இல்லாத அதிசயமா நீங்கள் கிச்சனில் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீங்கள் விளாண்டுட்ருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. கிச்சனில் விளாடுவாங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரா. நீங்கள் நக்கலா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஜேகே நான் சீரியஸாகவே கேட்குறேன், என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் சமைக்க போகிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே என்னது புரியல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு வா, அப்புறம் புரியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜெயிக்கவும் ஏதோ சொல்கிறாளே அப்படின்ற மாதிரி தான் வந்து போகிறாரு. என்ன நடக்குது அப்படின்னு சும்மா அஜுமா பார்த்து கேட்குறாரா. தெரில மாஸ்டர், காலைல வந்ததுலேருந்து நானே இனிமேல் சமையலை பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்களும் வெளியே நிற்கிறோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. ஓ சரி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவனும் வந்து போயிட்டு ரெடி ஆகிட்டு வந்து வர்றான். ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது. நீங்கள் வந்து இந்தியன் ஃபுட் தான் வந்து செஞ்சுருக்கீங்க. நம்ம ஜேகே என்ன இது ஸ்மெல்லு வித்தியாசமாக இருக்குது என்றைக்கும் இல்லாமல் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறேன்னா. எங்களுக்கே தெரில மாஸ்டர் அப்படின்னு சும்மா அஜுமா சொல்கிறாங்க. நீங்கள் எல்லாம் ரெடி வந்து எடுத்து மட்டும் வைக்கிறீங்களா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா. அங்கே இருக்க மேட்ஸும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. நம்ம ஜேகே ஒவ்வொன்றா திறந்து பார்க்குறான். அவனுக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரில. நீங்கள் என்ன அப்படி பார்க்குற, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. உனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாதா? தெரிஞ்சால் நான் எது கேட்க போகிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் இது இட்லி, இது தோசை, இது பொங்கல், இது வடை, இது சாம்பார், சட்னி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது? வாயில் தான் சாப்பிடுவாங்க, வேறு இதில் சாப்பிடுவாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே உங்களை லைட்டாக முறைச்சி பார்க்குறான். நீங்கள் இரு வரேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு இட்லி தோசைலாம் வச்சுட்டு சாம்பாரும் சட்னி ஊற்றுறீங்க. இதை இப்படி பிச்சு இதில் இப்படி டிப் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜேகேக்கு வந்து ஊட்டுற மாதிரி வச்சுருக்கீங்க. நம்ம ஜேகே முழிக்கிறான். வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு அப்புறம் அவங்க பாட்டி ஊட்டினாங்க. அதுவும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சுல. இப்போது அதுக்கடுத்து நீங்கள் தான் அவனுக்கு வந்து ஊட்டுறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணே கலங்குது. அவன் உங்களை கண்ணு கலங்கின மாதிரியே பார்க்குறானா. என்னாச்சு? வாங்கிக்கோ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க.
நம்ம ஜேகே வந்து வாங்கிக்கிறான். அவனுக்கு இது புதுசாக இருக்குது, ப்ளஸ் பிடிச்சிருக்கவும் செய்யுது. நல்லா இருக்கா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நல்லா இருக்கு, ஆனால் காரமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஓ, அத்தான் கண்ணு கலங்குதா? இல்லை, அதுக்கு இல்லை. அப்புறம் எனக்கு என் அம்மா என் பாட்டிக்கு அப்புறம் இப்படி ஒரு ஆள் சமைச்சு ஊட்டுறது ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இது அவங்களுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. உனக்காவது அவங்க 2 பேராவது ஊட்டினாங்க, எனக்கு அந்த மாதிரி கூட யாரும் ஊட்டல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகேவும் உங்கள் கையை வந்து பிடிச்சிக்கிறான். நீங்கள் சரி, காலையிலே அழுக வைக்காத, சாப்பிடு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம ஜேகேவும் நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி வந்து சாப்பிட்றான். இன்றைக்கி நிறையாவே சாப்பிட்றான். அவனுக்கு ஒரு பக்கம் காரத்தில் கண்ணெல்லாம் ஒழுகுது. அவ்வளோ காரமாகவா இருக்குது? இத்தனைக்கு நான் 5 பச்சை மிளகா தான் போட்டேன். 5 பச்சை மிளகாவா அப்படின்னு சும்மா வாயை பழக்கிறான். 5 பச்சை மிளகா இல்லை, 5 பச்சை மிளகா தான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, இந்தளவுக்கு காரம் சாப்பிடுவேன், எனக்கு காரமாக சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்க்குறீங்க. எங்கள் அம்மாவுக்கும் காரமாக சாப்பிட்றது தான் பிடிக்கும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை பார்த்து ஸ்மெல் பண்ணுறீங்க. நம்ம ஜேகேவும் நல்லா இருந்துச்சு சாப்பாடு, எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு தரியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் இனிமேல் இப்போ நானே சமைக்கவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா? இல்லை, நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம், எப்போயாவது உன்னால் முடிகிறப்ப செஞ்சு கொடு, அது போதும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். எனக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை, வீட்டில் சும்மா இருக்க தான் ஒரு மாதிரி இருக்குது. அப்போது உனக்கு பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் இந்த மாதிரி புதுசாக சாப்பிட்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறேன்னா. அப்போ மத்தியானம் நான் வேணால் சமைச்சு கொண்டு வரவா? நீ அலைய வேணாம், அப்போ நீ வரியா? சரி வர்றேன். அப்போ நான் சமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதெல்லாம் ஏன் நீங்கள் பண்ணுறீங்கன்றது உங்களுக்கும் தெரில, ஆனால் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணுறீங்க. நம்ம ஜேகே, இனிமேல் உனக்கு போர் அடிக்காது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் அவனை வந்து பார்க்குறீங்க. அன்றைக்கி நீ என்கிட்ட சொன்ன இல்லையா உனக்கு படிக்கணும்னு, ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும்னு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. நீங்கள் ஆமான்ற மாதிரி தலையாடுறீங்க. நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஆனால் நீ எங்கேயும் போக தேவையில்லை, உனக்கு ஆன்லைன் மூலியமாகவே கிளாஸஸ் வந்து எடுப்பாங்க. உனக்கு டெலிவரி ஆனதுக்கப்புறம் நீ பக்கத்தில் இருக்க யூனிவர்சிட்டி தான், அங்கே போய்க்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் நிஜமாவா? நிஜமாக தான், இதை நான் சொல்லணுன்னு இருந்தேன், மறந்துட்டேன். நீ இதுக்கு மேலே நீ ஆசைப்பட்டதை பண்ணலாம், உனக்குன்னு பொட்டிக் நானே வச்சு தரேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் தேங்க்ஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம ஜேகே, இட்ஸ் ஃபைன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறான். நடக்கிற எல்லாத்தையும் அந்த அஜுமா சிரிச்ச மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் டைமும் பாஸ் ஆகுது. டேஸ் போக போக உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகுது. ஆனால் அது ரெண்டுமே உங்களுக்கு தெரில. நீங்கள் நம்ம ஜேகேக்கு இப்போ ஒய்ஃப்லி டியூட்டிஸில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒய்ஃப்லி டியூட்டிஸ்னால் லைக் சமைக்கிறது, அவனுக்கு பரிமாறுறது, அவன் டைமுக்கு வரலாம் ஏன் வரலன்னு ஃபோன் பண்ணி கேட்குறது, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு ஒய்ஃப் ஸோன் அந்த மாதிரி இடத்துக்கு வந்து வந்துட்டுருக்கீங்க. நம்ம ஜேகேக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது, ப்ளஸ் பிடிச்சிருக்கவும் செய்யுது. உங்களுக்கு இப்போ 9th மந்த் ஆகுது. இப்போ தான் 8th மந்த் முடிஞ்சு 9th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட வகையெல்லாம் இப்போ நல்லாவே வந்து விசிபிளாக இருக்குது. உங்களால் இப்போ அவ்வளோவா எந்த வேலையும் செய்ய முடியல. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வேலை தான் பார்ப்பீங்க, தென் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க, அவ்வளோதான். அதுவுமே உங்களுக்கு லைட்டாக சிரமமாக தான் இருக்குது. இப்போ வந்து ஒரு மத்தியான டைம், நீங்கள் அஜுமா ப்ளஸ் வேலை பார்க்குறவங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் வேலைக்காரங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே பிரித்து பார்க்க மாட்டீங்க, எல்லாருக்கிட்டேயும் நார்மலாக தான் வந்து பழகுவீங்க. எல்லோரும் உட்காந்து பேசிகிட்ருக்கீங்க. அஜுமா, நானும் இப்போது ரொம்ப நாள் நோட் பண்ணுறேன், ஒரு மாதிரி உம்முன்னே இருக்குது, எதுக்கு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்களா. நீங்கள் இல்லை அஜுமா, ஐ எம் ஃபைன். ஒயன், நீ போய் சொல்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது, சொல்லு என்னாச்சு? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப எதையுமே மனசுக்குள்ளே போட்டு அழுத்தக்கூடாது, எதுவாக இருந்தாலும் கேட்சு, என்ன வேணும் நம்ம ஜேகே மாஸ்டர்கிட்ட சொன்னால் அவங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்களா. நீங்கள் இல்லை அஜுமா, அது ஒன்றும் இல்லை. எங்கள் தமிழ்நாட்டில் இந்த மாதமாக இருக்கிற டைமில்
7th மந்த் வந்து இந்த வளைகாப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும். அது பொண்ணோட அம்மா அப்பா வீட்டிலேருந்து பண்ணுவாங்க. எனக்கும் இந்த மாதிரி ஆசை இருக்குது. ஆனால் எனக்கு பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம சும்மா அப்படின்னா பேபி ஷவர் அது எங்கள் ட்ரெடிஷன் படி பண்ணுவாங்க. விதவிதமாக சாப்பாடு, வெரைட்டி ரைஸஸ் வச்சு, நிறைய கண்ணாடி வளையல், தங்க வளையல்லாம் போட்டு, சந்தன குங்குமம்லாம் வச்சு நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் வேலை. ஆனால் எனக்கு தான் அதை கொடுத்து வைக்கல. எனக்கு பண்ணுறதுக்கும் என்னோடய வீட்டாளுங்கன்னு யாரும் இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்களா? அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உனக்கு பேபி ஷவர் தானே வைக்கணும், நாங்கள் வேணால் வைக்கவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஒரு அரை மணி நேரம் நீ தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு எல்லோரும் அங்கேருந்து போகிறாங்க. எங்கே போகிறீங்க அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இதை வர்றோம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போகிறாங்க. நீங்கள் என்ன தான் பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அங்கே சோஃபாலே வந்து லைட்டாக வந்து சாஞ்சு படுத்துக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு 9th மந்த்துன்னு. அவ்வளோவா உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியல, அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ லைட்டாக நீங்கள் வெயிட் போட்டிங்க. என்னதான் இருந்தாலும் இருக்குல்ல ப்ரெக்னன்சி டைமில் இந்த டயர்ட்னஸ்ஸு, கால் வீக்கம், கை வீக்கம்னு. அதனால் டயர்டாக இருக்கவும் நீங்கள் அப்படியே வந்து படுத்துட்டீங்க. தென் கொஞ்ச நேரம் கழித்து உங்களை வந்து எழுப்புறாங்க. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு சும்மா எழுந்திரிச்சு உட்காடுறீங்க. பார்த்தா உங்கள் முன்னாடி தட்டில் வெரைட்டி ரைஸஸ் வந்து இருக்குது. அதுவும் இந்தியன் ரெசிபீஸ் லைக் புளி சாதம், தயிர் சாதம் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் என்னது இது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், அதுவும் யூடியூப் பார்த்து அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லுது. தென் இன்னொருத்தவங்க உங்களுக்கு பேங்கிள்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஆனால் அதை அவங்க கடையிலாம் வாங்கலை. நீங்கள் யூஸ்வலாக இங்கே வேர் பண்ணுவீங்கள்ல, அதைத்தான் வந்து அவங்க நிறையா வச்சு கொண்டு வர்றாங்க. நீங்கள் இந்த பேங்கிள்ஸ் உங்களோட தான், எங்களால் வெளியே போய் வாங்க முடியல. அதுவும் இல்லாமல் இங்கே அது கிடைக்கவும் கிடைக்காது அவ்வளோவா. அதனால தான் நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கதே கொண்டு வரோம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க அவங்கள பார்த்து. தென் அஜுமா அப்பாடா இது தான் கிடச்சிச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது வந்து அந்த சந்தன குங்குமம். நீங்கள் என்னது அஜுமா அதெல்லாம் அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. மாசமாக இருக்கவங்க எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உனக்கு அந்த மாதிரி சடங்கு பண்ணணுன்னானே நான் உன் அம்மா ஸ்தானத்துலேருந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கன்னத்தில் சந்தனம்லாம் வந்து தடவுறாங்க. தென் என்னென்ன ப்ரொசீஜரோ எல்லாமே பண்ணுறாங்க. யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பாங்க போல். உங்களுக்கு வலையிலும் வந்து போட்டு விட்றாங்க. நீங்கள் ஒரு மாதிரி டிஆர்இஎஸோடு அவங்கள பார்த்துட்ருக்கீங்க. தென் அவங்க மட்டும் பண்ணல, அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்களே கிட்டத்தட்ட 7-8 பேர் அஜுமாவை சேர்க்காம, அவங்களுமே அதை தான் பண்ணுறாங்க. நீங்கள் அதெல்லாம் சிரித்த மாதிரியே அதுவும் கண்ணில் டிஎர்ஸோடு வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஒயன் மேம் உண்மையிலே இது நல்லாயிருக்கு உங்களை இந்த கோலத்தில் பார்க்குறது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நம்ம அஜுமா. இது ட்ரெடிஷ்னலாக நடக்கிற வளைகாப்பு மாதிரி இல்லை தான், பட் ஸ்டில் இது உங்களுக்கு பெரிய விஷயமா தோணுது. நீங்கள் அவங்க எல்லாரையும் பார்த்து தேங்க்ஸ் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் அதுக்கு தேங்க்ஸ், போங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் உங்கள் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. தென் அஜுமா அந்த ஃபோட்டோவை ஜேகேக்கு வந்து அனுப்பி விட்றாங்க. நம்ம ஜேகே என்னது இது அப்படின்னு சும்மா பார்க்குறான். பார்த்தா உங்களுக்கு அந்த விஷயம்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அதை பார்த்துட்டு இதென்ன கோலம் அப்படின்னு சும்மா நினச்சிக்கிட்டே நம்ம அஜுமாவுக்கு வந்து கூப்பிட்றான். என்னது அஜுமா அது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறானா. அது மாஸ்டர் அப்படின்னு நம்ம அஜுமாவும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பீங்கள்ல அந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நாங்கள் இப்போதைக்கு அதை பண்ணிட்டோம், பட் ஸ்டில் 9ஆம் மாதமும் பண்ணுவாங்கன்னு நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். நம்ம பண்ணலாம்ல, நீங்கள் பண்ணலாம்ல, அவங்க ரொம்ப ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு அந்த ஃபோனை வந்து கட் பண்ணுறாங்க. அம்மா ஜேகேவும் வளைகாப்பா அப்படின்னா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்துட்ருக்கான். ஓகே, இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டாக போய் சொல்ல பார்க்கலாம். பாய்.